வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருடைய கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கான ரியல் இமேஜ் இதுதான், அதுக்கான சர்க்கியூட் டயக்ராம். இப்போ அடுத்தடுத்த ஸ்லைடில் இதனுடைய டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அ ஒன் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். ஒன் வைண்டிங்னா என்னன்னா, இந்த இமேஜில் பாருங்க, ஒரே ஒரு காப்பர் கம்பி இருக்குங்க இல்லையா, ஒரே சுற்றி வச்சிருக்காங்க பாரு. இந்த மாதிரி ஒன்னே ஒன்று இருந்துச்சுன்னா அது ஒன் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவோம். இந்த மாதிரி ரெண்டு இருந்துச்சுன்னா டூ வைண்டிங்ஸ். ஸோ இங்கே இருக்கிறது வந்து ஒரே ஒரு வைண்டிங்ஸ் தான். ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒன்லி ஒன் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். The same winding act as the primary and secondary. So the same winding வந்து primary coil ஆவும் act ஆகும், secondary coil ஆவும் act ஆகும். The winding is tapped at a suitable point to obtain the desired output voltage across the secondary. So இந்த secondary coil பக்கமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த windings வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. tappedனா கனெக்ஷன் அர்த்தம், ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிருப்பாங்க. எதுக்காக கனெக்ட் பண்ணிருக்காங்க? தேவையான அந்த வோல்டேஜை உற்பத்தி பண்றதுக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், இன் அன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் ஃப்ரம் பிரைமரி டு செகண்டரி வைண்டிங் டேக் பிளேஸ் போத் இண்டக்டிவ்லி அண்ட் கண்டக்டிவ்லி. இப்போ இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல பவர் டிரான்ஸ்மிஷன் நடக்குது. பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது எங்க இருந்து? பிரைமரியில இருந்து செகண்டரி. அது வந்து எப்படி நடக்குதுன்னா, இண்டக்டிவ்லியாவும் நடக்குதா, கண்டக்டிவ்லியாவும் நடக்குது. அது என்ன சார் இண்டக்டிவ்னா? அந்த இடத்துல ஒரு மியூச்சுவல் இண்டக்ஷன் நடக்குது. என்ன நடக்குது? மியூச்சுவல் இண்டக்ஷன். அதாவது ஒரு காயில்ல வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது கரண்ட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இன்னொரு காயில்ல வந்து இஎம்எஃப் டெவலப் ஆகும். அதுதான் அந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் நடக்குது. அதுதான் நம்ம இண்டக்டிவ்லின்னு சொல்லுவோம். கண்டக்டிவ்லின்னா என்னதுன்னா, டைரக்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் நடக்கும். ஏன்னா இது வந்து இருக்கிறது எல்லாமே பிரைமரி செகண்டரி எல்லாமே ஒன்றுத்துல இருக்கு இல்லையா. ஸோ கண்டக்டிவிட்டி, டைரக்ட் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி, அதான் கண்டக்டிவிட்டி. ஸோ இதில் வந்து இண்டக்டிவும் நடக்குது, கண்டக்டிவாகவும் நடக்குது. நெக்ஸ்ட், an auto transformer is very much economical. நல்ல எக்கனாமிக்கல். ஏன்னா இந்த ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இந்த வோல்டேஜ் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு. அந்த வோல்டேஜ் ரேஷியோ வந்து 2க்கு குறைவாக இருந்துச்சுன்னா எக்கனாமிக்கல்னு அர்த்தம், ஓகேங்களா? அப்போ இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து லெஸ் தேன் 2, இது வந்து லெஸ் தேன் 2, அந்த ரேஷியோ வந்து 2க்கு குறைவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்குது இந்த பாயிண்ட். அந்த எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் ஆஃப் த டூ வைண்டிங்ஸ் ஆர் நாட் நெசசரி. அதே மாதிரி ஏன்னா பிரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங்ஸ் வந்து ஒரே காயில் இருக்கிறதுனால, அதாவது ஒரே வைண்டிங்ஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதை பிரித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அந்த நெசசரியும் தேவையில்லை, பிரித்து வைக்க வேண்டிய அவசியமும் தேவையில்லை, எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன். As compared to the conventional two-winding transformer of the same output, an auto transformer has higher efficiency but smaller in size. என்ன சொல்றாங்கன்னா, இந்த டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்துக்கிறாங்க, இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறாங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கு, ஆனால் இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் சைஸில் சின்னதாக இருக்குன்னு சொல்றாங்க. வோல்டேஜ் ரெகுலேஷனும் நம்மளுக்கு சுப்பீரியராக இருக்கும். வோல்டேஜ் ரெகுலேஷன்னா நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து மாறிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் ரெகுலேஷன்ஸ், ஓகேங்களா? அதுவும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். நல்லா ஹையர் வோல்டேஜ் ரெகுலேட்டரும் இது சொல்லலாம் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். நெக்ஸ்ட், இப்போ நார்மல் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம், கே வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். த வைண்டிங் ஏபி கனெக்டட் டு அன் ஏசி சப்ளை. ஸோ இதுக்கு தான் ஏ இருக்கு, இதுதான் பி. ஸோ இந்த ஏபி வந்து எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. என்ன சப்ளை? ஏசி சப்ளை. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு ஏசி சப்ளை இருக்குது. அந்த ஏசி சப்ளை தான் நம்மளுக்கு வோல்டேஜை நம்மளுக்கு காட்டும். அண்ட் இஎம்எஃப் E1 will be induced in the winding. ஸோ இந்த வைண்டிங்ஸில் வந்து நம்மளுக்கு ஒரு இஎம்எஃப் வந்து உற்பத்தி ஆகும். ஏபி இஸ் அ பிரைமரி வைண்டிங், ஏலேருந்து பி வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் பிரைமரி. பிசி வந்து செகண்டரி. இங்கே பாருங்க, ஏலேருந்து பி வரைக்கும் பிரைமரி, பியிலிருந்து சி வந்து செகண்டரி. அப்போ இது ஃபுல்லாக இருக்கிறது பிரைமரி, அதில் பாதி வந்து செகண்டரி. ஸோ ஏபி வந்து பிரைமரி, பிசி வந்து செகண்டரி.
ஸோ அப்போ அதுக்கு ஒரு சுற்றி வச்சுருப்பாங்க இல்லையா காப்பர் கம்பியில், அது N1 டர்ன்ஸ் N2 டர்ன்ஸ். ஸோ ப்ரைமரி வைண்டிங்ஸ்க்கு N1 எடுத்துக்கிறோம், செகண்டரிக்கு வந்து N2 டர்ன்ஸ் நிறைய சுற்றி வச்சுருக்காங்க. லோட் இஸ் கனெக்டட் அக்ராஸ் பிசி, இந்த பிக்கும் சிக்கும் இதுதான் பிசி, இந்த பிசி பக்கமாக லோடை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. the load is connected across BC. அந்த இடத்துல நம்மளுக்கு I2 current வந்து flow ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட், the current in the section CB is vector difference. இதெல்லாம் இந்த பாயிண்ட் எழுத தேவையில்லை, நம்மளுக்கு இதுவே போதும். மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ், MMFனா மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு அர்த்தம். இது வரைக்கும் நீங்கள் EMF தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் காயில்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் உருவாகும். அதான் சொல்லி கண்டக்டிவ்லி இண்டக்டிவ்லின்னு. ஸோ மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து எதனால் உருவாகுதுன்னா இந்த I2 கரண்ட்னால தான். ஏன்னா அந்த I1 கரண்ட்டுக்கும் ஒரு மேக்னெட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா வோல்டேஜ் V2/V1, இந்த வோல்டேஜும் இந்த லோடுக்கு முன்னாடி இருக்கிற வோல்டேஜும் இந்த வோல்டேஜும் V2/V1. அதே மாதிரி அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N2/N1 which is equal to current வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். I1 I2 எங்கே இருக்குது இருக்கும், I1 I2. ஏரோ தெரியுதுங்களா, ஏரோ இந்த பக்கம் வரும், இது இந்த பக்கம் வரும். ஸோ அதனால I1 I2 மேலே வரும் கீழே வரும். ஸோ V2/V1 N2/N1 I1/I2 இது எல்லாமே எதுக்கு ஈக்குவல்னா ஒரு கான்ஸ்டன்ட் கேக்கு ஈக்குவல். இந்த கேவை வந்து நம்ம டெரிவேஷன்ஸ் அப்போ யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், இப்போ ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு காப்பர் ரெக்குயர்மெண்ட் வந்து கம்மி தான், லெஸ். 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை விட காப்பர் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம காப்பர் என்னதுன்னா அந்த வைண்டிங்ஸ், இந்த காப்பர் கம்பி சுற்றுறாங்க இல்லையா, அதோடைய வேலை கம்மியாக தான் இருக்கும். ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டாக சூஸ் பண்ணும்போது நிறைய ஒயர் சுற்றணும், நிறைய காப்பர் கம்பி சுற்றணும். ஆனால் இதில் வந்து அவ்வளோ காப்பர் ரெக்குயர்மெண்ட் கம்மி தான். ஸோ ப்ரைமரி வைண்டிங்ஸில் வந்து நம்ம N1 எடுத்துக்கிறோம், செகண்டரி வைண்டிங்கில் நம்ம N2 எடுத்துக்கிறோம். அப்போது ஏபிக்கு வந்து N1, பிசிக்கு N2. அப்போ ஏசிக்கு என்ன வரும், இதை மைனஸ் பண்ண இது கிடச்சிடும் இல்லையா. இது ஃபுல்லாகவே என்னது, இது ஃபுல்லாகவே N1, இது வரைக்கும் வந்து N2. அப்போது இது எனக்கு எவ்வளோ வரும், அப்போது N1 மைனஸ் N2. அதுதான் இப்படி எழுதியிருக்கு. அப்போது ஏசி பொசிஷனில் வந்து N1 மைனஸ் N2. அந்த ஏசியில் எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I1 கரண்ட் தான் அதில் ஃப்ளோ ஆகுது. ஸோ I1 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. பிசியில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இதுதான் பிசி. பிசியில் இங்கேருந்து I1 கரண்ட்டு, ஸோ இங்கேருந்து I2 ஆப்போசிட். ஸோ I1 மைனஸ் I2. ஸோ அப்போ அதை எழுதும் போது எப்படி எழுதணும், I2 மைனஸ் I1. ஏன்னா நம்ம எடுக்கிறது பிசி, இந்த டைரக்ஷன் எடுக்கிறோம். ஓகேங்களா, I2 minus I1. Next, the length of the conductor is proportional to the number of turns of the conductor. அதாவது நம்ம வந்து ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம், அதோடைய லென்த் அதிகமாச்சுன்னா, அதோட கண்டக்டிவிட்டி அதிகமாகுதுன்னா நம்மளுக்கு டர்ன்ஸும் அதிகமாகும். நம்ம எடுத்துக்கிற கண்டக்டர் பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சுற்றுறோம் இல்லையா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வைண்டிங்ஸ் அதுவும் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸும். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட், the cross-sectional area of the conductor is proportional to the current flowing through the conductor. ஒரு கண்டக்டரில் இருக்கிற அந்த ஏரியா அதிகமாயிடுச்சுன்னா அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏரியா கம்மியாக இருந்தால் கரண்ட்டும் கம்மியாக இருக்கும். the volume of copper conductor எவ்வளவு பிடிக்கும்னா length of the conductor into cross-sectional area of the conductor. இதுதான் ஃபார்முலா, length into cross-sectional area of the conductor. இது எதுக்கு ஈக்குவல்னா NIக்கு ஈக்குவல், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டூ கரண்ட்டுக்கு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம் வெயிட். ஏசி செக்ஷன், பிசி செக்ஷன். ஏசி செக்ஷனில் என்ன இருக்குது, டர்ன்ஸு N1 மைனஸ் N2. அதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I1. நெக்ஸ்ட் பிசி செக்ஷன், இதுதான் பிசி செக்ஷன். இந்த பிசி செக்ஷன் என்ன டர்ன்ஸ் இருக்குது, N2 டர்ன்ஸ். அதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I2 மைனஸ் I1. இந்த டயக்ராமில் வந்து இப்படி எழுதியிருக்காங்க I1 மைனஸ் I2ன்னு, நம்ம எழுதும் போது I2 மைனஸ் I1 தான் எழுதணும். ஓகேங்களா, இது இங்கே கூட நம்ம மாற்றிக்கலாம், ஆனால் நீங்கள் ஆரோ இப்படி போட்டிருக்காங்க. ஸோ I2 மைனஸ் I1 தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்,
total weight of the copper in auto transformer. அப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் n1 minus n2 into i1, அதாவது இந்த n1 minus n2 இதுக்கும் இந்த கரண்ட்டையும் இதையும் பிளஸ் அடுத்தது இந்த n2வும் இந்த i2 minus i1, இதை வந்து நம்ம i2 minus i1 எழுதணும். i2 minus i1. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி வரதா வந்து டோட்டல் வெயிட். ஓகேங்களா? அப்போ வெயிட் ஆஃப் த காப்பர் இன் ஆர்டினரி 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு நார்மலா ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து இதா இருக்கு n1 i1 plus n2 i2. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறோம். வெயிட் ஆஃப் காப்பர் இன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் என்ன கிடைச்சிருக்கு? n1 minus n2 i1 plus n2 i2 minus i1 divided by weight of copper in 2 winding transformer. 2 winding transformer என்ன கிடைச்சிருக்கு? n1 i1 plus n2 i2. அப்போ இதுக்கு நம்ம ரெண்டுத்துக்கும் வந்து இந்த ரேஷியோ ஒன்று கண்டுபிடிக்க போறோம். வேல்யூ கம்பேர் பண்ணி ரிலேஷன். என்ன ரிலேஷன்? ஒரு காப்பருடைய வெயிட் வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல எப்படி இருக்கு, ஒரு காப்பருடைய வெயிட் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்ல எப்படி இருக்கு, அந்த ரெண்டு வெயிட்டும் எடுத்து டிவைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் n1 into i1 n1 i1. next minus n2 into i1 minus n2 i1, n2 into i2 n2 i2, n2 into minus i1 minus n2 i1. நெக்ஸ்ட் இதை எடுத்து அப்படிங்க எழுதிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் கவனிங்க. இதுக்கு அப்புறமா இங்க ஒரு n1 i1, இதுல ஒரு i1 இருக்கு, இதுல ஒரு i1 இருக்கு, இதுல ஒரு i1 இருக்கு. ஸோ டோட்டலா 3 i1 இருக்கு. அது i1 நம்ம வெளியில காமனா எடுத்துருவோம். எடுத்துட்டா n1, இதுல ஒரு மைனஸ் n2 இருக்கு, இதுல ஒரு மைனஸ் n2 இருக்கு, அது சேர்த்து மைனஸ் 2n2 போட்டுக்கலாம். பிளஸ் பேலன்ஸ் என்ன இருக்கு? n2 i2 பை கீழே எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுங்க இல்லையா? நெக்ஸ்ட் அந்த ஸ்டெப் தான் எடுத்து மேலே எழுதியிருக்கோம். என்னன்னா ப்ரீவியஸாக காட்டுறோம் பாருங்க. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா ஒவ்வொன்றுத்தையும் நம்ம n2 i1ஆல டிவைட் பண்றோம். இதையும் n2 i1ஆல டிவைட் பண்றோம், இதையும் n2 i1ஆல டிவைட் பண்றோம், இதையும் n2 i1ஆல டிவைட் பண்றோம், இது n2 i1ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். நம்மளா டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் வந்து n2 i1ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் நீங்க டிவிஷன்ல போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் n1 into i1 n1 i1, இது கீழே எடுத்து இங்க எழுதிக்கணும். நெக்ஸ்ட் மைனஸ் 2n2 into i1 2n2 i1, இதை எடுத்து எழுதுங்க. இதை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு, இதை வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. மிச்சதெல்லாம் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ கேன்சல் பண்ண போறோம். i1 i1 கேன்சல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுலயும் என்ன பண்ணலாம்? i1 i1 கேன்சல், இதுல n2 n2 கேன்சல், இதுல i1 i1 கேன்சல், n2 n2 கேன்சல். அப்போ கேன்சல் பண்ணிட்டு மிச்சதான் எடுத்து இங்க எழுதிடணும். ஓகேங்களா? இதுல n2 n2 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ எடுத்து எழுதியாச்சு. நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம், n2 by n1 v2 by v1 i1 by 2. இது எல்லாமே எதுக்கு ஈக்குவல்? k-க்கு ஈக்குவல். இந்த இடத்துல என்ன இருக்கு? இங்க n1 by n2 இருக்கு. நம்ம n2 by n1க்கு k-ன்னு எழுதணும். அப்ப n1 by n2 என்ன எழுதலாம்? அது ரெசிப்ரோக்கல் 1 by k-ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு அப்புறமா இங்க ஓகேங்களா 1 by k-ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் 2 i2 by i1, i2 by இங்க i1 by i2க்கு k-ன்னு எழுதலாம். அப்ப i2 by i1க்கு என்ன எழுதலாம்? 1 by k-ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை n1 by n2, n2 by n1க்கு k-ன்னு எழுதலாம். அப்ப n1 by n2க்கு என்ன எழுதுறோம்? 1 by k. i2 by i1 சேம், இங்க i2 by i1க்கு 1 by k, இங்கேயும் 1 by k தான். இப்போ இங்க வரும் இந்த ஸ்டெப் அடுத்தது 1 by k minus 2 plus 1 by k, திரும்பவும் அதே ஸ்டெப் தான் இங்க எடுத்து எழுதிருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இப்போ இங்க 1 by k இருக்கு, இங்கேயும் 1 by k இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் ஸ்டெப் நார்மல் தான். இந்த 1 by k பிளஸ் 1 by k என்ன வரும்? 2 by k. அந்த 2 by k இப்படி மேலே கொண்டு போயிட்டோம்னா ரெசிப்ரோக்கல் ஆயிடும், k by 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் இது எப்படி எழுதலாம்? இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது வரும். புரியுதுங்களா? இதை எல்சிஎம் எடுத்தோம்னா இது வரும் இன்டூ 1 by k plus 1 by k-க்கு எல்சிஎம் அதை ஆட் பண்ணோம்னா 2 by k. இது மேலே போயிடுச்சுன்னா k by 2. இப்போ இந்த k கேன்சல். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 1 plus 1 2 minus 2k by
கே இன்னும் கேன்சல் பண்ணல, கேன்சல் பண்ணிவிடுங்க இப்போவே, இங்கேயே நான் கேன்சல் பண்ணிடலாம் எல்லாத்தையும். கே கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 1 - கேன்னு வரும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக டிவைட் பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணுறது தான். லாஸ்ட்டாக நம்மளுக்கு 1 - கேன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க டைம் தரேன், ஃபஸ்ட்டு லிசன் பண்ணிடுங்க. அட்வான்டேஜஸ், இட் ஹாஸ் ஒன்லி ஒன் வைண்டிங். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து சேவிங் இன் கண்டக்டர் மெட்டீரியல் அண்ட் காஸ்ட். ஸோ நம்ம காஸ்ட்டையும் குறைக்கலாம், ஏன்னா நம்மள வந்து 1 வைண்டிங்ஸ் தான் இருக்குது. காப்பர் ரெக்குவயர்மெண்ட் அந்த செலவு வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட், கண்டினியூஸ்லி வேரிங் வோல்டேஜ் கேன் பி அப்டைன்டு. நான் சொன்னேன் இல்லையா, வோல்டேஜ் ரெகுலேட்டர் நம்மளுக்கு வேரிங் வோல்டேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். பெட்டர் வோல்டேஜ் ரெகுலேஷன், நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் சப்ளையில். சைஸ் சின்னது, ஹையர் எஃபிஷியன்சி, நம்மளுக்கு நல்ல அவுட்புட், நல்ல எஃபிஷியன்சி அதிகமாக கொடுக்குது. இது அட்வான்டேஜஸ், இது எழுதினாலே போதும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான். நெக்ஸ்ட், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி வைண்டிங்ஸும் இருக்குது, செகண்டரி வைண்டிங்ஸும் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால டேரெக்டாக கனெக்ஷன் இருக்குது. இந்த டேரெக்ட் கனெக்ஷன் இருக்கிறதுனால ஒன்று பிரச்சனைனா கூட ஃபுல்லாகவே டோட்டல் பிரச்சனை வரும். எந்த ஒரு ஐசோலேஷனும் இல்லை, பிரிவும் இல்லை 2 சர்க்கியூட்டுக்கு நடுவில். ஏன்னா ஒரு சர்க்கியூட் பிரச்சனை மொத்தமாக காலி ஆகிடுது இல்லையா, அதனால நம்மளுக்கு இந்த ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும், கரண்ட்ல ரொம்ப அதிகமாக ஏற்படும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட ரேஷியோ வந்து கிரேட்டர் தென் 2 மீன்ஸ் அப்போ இட் இஸ் நாட் எக்கனாமிக்கல். ஓகேங்களா, இட் இஸ் நாட் எக்கனாமிக்கல்னு சொல்கிறாங்க. இது வந்து கண்டிஷன். இந்த 4th பாயிண்ட் நீங்கள் எழுதுறதுல ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும். இது சொல்லியிருக்காங்க. நான் ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ வந்து 2க்கு குறைவாக இருந்துச்சுன்னா எக்கனாமிக்கல், 2க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நாட் எக்கனாமிக்கல். இது வந்து ஸ்டேட்மெண்ட். இது நம்ம 3 பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். இது எங்கெல்லாம் பயன்படுது? ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஸ்டார்டிங் த இண்டக்ஷன் மோட்டார்ஸ். இண்டக்ஷன் மோட்டார் எக்ஸாம்பிள் ட்ரில்லிங் மோட்டார்ஸ் இருக்கு இல்லையா அது. அப்புறம் சின்க்ரோனஸ் மோட்டார், பம்பு மோட்டார்ஸ் இருக்கு இல்லையா, பூமியில் நீர் மோட்டார்னு சொல்லுவாங்க, அது அதிலெல்லாம் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் எ பூஸ்டர்ஸ் டு ரைஸ் த வோல்டேஜ் இன் ஏசி ஃபீடர்ஸ். ஸோ ஏசி ஃபீடர்ஸில் நம்ம ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் சப்ளை, கரண்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இவ்வளவு தான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய எக்ஸ்பிளனேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளியராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பேஜ் 1 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 4, பேஜ் 5, பேஜ் 6, பேஜ் 7, பேஜ் 8, பேஜ் 9, பேஜ் 10. பேஜ் 10ல் இந்த 4th பாயிண்ட் எழுத தேவையில்லை, ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். பேஜ் 11. ஸோ இவ்வளவு தான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.